இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர்ல ஒரு பக்கம் ஹமாஸ் இயக்கம், இன்னொரு பக்கம் ஹெசபொல்லான்னு சொல்லி எல்லோரும் இப்ப கூடி பல கட்டமா பேச்சுவார்த்தைகள் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைகளுடைய முக்கிய நோக்கமே அடுத்த கட்டமா இந்த போரை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்றதுதான். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த மீட்டிங்ல என்ன விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டாங்க, அதனால ஏற்பட வாய்ப்பு இருக்கிற பாதிப்புகள் எல்லாம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். கூடவே ஹவுதிகள் சமீபத்தில் ஒரு மிசைல் ஒன்று சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த மிசைலை பத்தியும் ரொம்பவே டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்த்தலாம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேர்தல் பத்திரங்களை பற்றி ரொம்பவே டீட்டெயில்டான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இந்த வீடியோ முடிச்சுட்டு மிஸ் பண்ணாமல் அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் விஷயமா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போரில் ராஃபா மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு இஸ்ரேல் அரசாங்கம் ஆயத்தமாயிட்டு வர்ற இந்த நிலைமையில் ஹமாஸ் இயக்கம் மற்றும் அதனை போன்றே காசாவில் இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய மற்ற இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து சிரியாவில் ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தியிருக்கிறாங்க. யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கூட. ஹமாஸ் இயக்கம், பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத், பாப்புலர் ஃப்ரண்ட் ஃபார் லிபரேஷன் ஆஃப் பாலஸ்தீன் சொல்லி பல அமைப்புகளும் இந்த ஒரு பர்டிகுலர் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டதா சொல்லப்படுது. போன வாரம் தான் இந்த மீட்டிங் நடந்திருக்குது. இதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தான். ஸோ இந்த மீட்டிங்கோட நோக்கம் என்ன அப்படின்னா, ராஃபா மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு இஸ்ரேல் அரசாங்கம் போன வாரம் எண்டில் ஒப்புதல் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ ஒருவேளை ராஃபா மேலே தாக்குதல் நடத்தப்பட்டா எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணுறது, இந்த அடுத்த கட்ட போருக்கு எப்படி தயாராகிறது அப்படின்றத பற்றி இந்த குழுக்கள் பேசிக்கிட்டதா சொல்லப்படுது. ஹவுதி கிளர்ச்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தொடர்ந்து செங்கடல் மேலே தாக்குதல் நடத்துறதாகவும் முடிஞ்ச அளவுக்கு இஸ்ரேல் மேலேயும் தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணுறதாகவும் இந்த மீட்டிங்கில் ஹமாஸுக்கு வாக்குறுதி கொடுத்ததா இந்த ரிப்போர்ட்ஸ் வெளியே வந்திருக்கு. இந்த மீட்டிங் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய குவிட்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ குவிட்ஸ் ஃபோர்ஸுங்கிறது ஈரானோட படைகள் உள்ள ஒன்று. ஸோ அந்த குவிட்ஸ் ஃபோர்ஸினுடைய தலைவர் லெபனான் தலைநகரான பெய்ரூட்டுக்கு விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஹெசபொல்லா இயக்கத்தினுடைய தலைவரான நஷரல்லாவை சந்தித்து பேசுறதுக்காக. ஸோ இந்த பேச்சுவார்த்தைக்கு முக்கிய காரணம், இஸ்ரேல் அரசாங்கம் நாளாக லெபனான் மேலே அதிக அளவுக்கு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ இப்போ ரம்ஜான் ஆரம்பித்த பிறகு தான் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது கொஞ்சமாக குறைஞ்சிருக்குது. ஸோ ஒருவேளை இஸ்ரேல் அரசாங்கம் ராஃபா மேலே தாக்குதல் நடத்த ஆரம்பித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெசபொல்லா இயக்கமும் லெபனான் சைட்லேருந்து மீண்டும் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துவாங்க. அப்போ மறுபடியும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை பெருசாகி ஒரு போர் உருவாகிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஆல்ரெடி இஸ்ரேல் அரசாங்கம் ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க, லெபனான் கூடயும் ஒரு போரை நடத்துறதுக்கு நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இஸ்ரேல் அரசாங்கம் ஹெசபொல்லாவுக்கு எதிராக ஒரு போரை அறிவிச்சா இப்போ காசாவில் நடக்கிற போரை மாதிரி ஈரான் அரசாங்கம் சும்மா உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்க முடியாது. காரணம், ஹமாஸுக்கும் ஈரானுக்கும் இருக்கிற உறவுங்கிறது வேற, ஹெசபொல்லாவுக்கும் ஈரானுக்கும் இருக்கிற உறவுங்கிறது வேற. ஸோ ஹெசபொல்லா கூட பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு உறவு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஈரானுடைய குட்ஸ் ஃபோர்ஸினுடைய தலைவர் போயிட்டு இப்போ நஷரல்லா கூட அந்த பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கா. அப்படி ஒருவேளை போர் அறிவிச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நாங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண வரணுமா, அந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு நஷரல்லா, ஒருவேளை அந்த ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நாங்களே தனியாக இஸ்ரேலை சமாளிச்சுப்போம், எங்களுக்கு பெருசாக எந்த உதவியும் தேவை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒருவேளை இஸ்ரேல் அரசாங்கம் ராஃபா மேலே தாக்குதல் நடத்தினா அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள் ரொம்பவே பரபரப்பாக எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் அமெரிக்காவிலேருந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியாகி இருக்குதுங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர் ஆரம்பித்ததுலேருந்து ஈரானும் அமெரிக்காவும் நேரடியாக பேசிக்கவே இல்லை அப்படின்னு தானே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக கடந்த ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் ஈரான் மற்றும் அமெரிக்க அரசாங்கங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு மீட்டிங்ஸ் அப்படிங்கிறத நடத்தியிருக்கிறாங்க. இந்த மீட்டிங்ஸ் எல்லாமே நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தது ஓமன் நாட்டு அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஓமன்கிறது ஏமனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய நாடு தான். சரிப்பா, எப்படி இந்த ஓமன் நாட்டுனால மட்டும் இந்த மீட்டிங்ஸை ஆர்கனைஸ் பண்ண வைக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையில அணு ஆயுதம் தொடர்பான கருத்து மோதல்கள்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த கருத்து மோதல் இருந்த சமயத்தில் இந்த ரெண்டு நாடுகளையும் கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாவதில் ஒரு முக்கியமான பங்கு வகிச்சது இந்த ஒமான் நாடு தான். அந்த வகையில் இந்த நாட்டுக்கு ஈரான் கூடயும் தொடர்பு இருக்குது, அமெரிக்கா கூடயும் தொடர்பு இருக்குது. அதை வச்சுக்கிட்டு தான் இப்போ இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இருந்திருக்கிறாங்க.
இந்த மீட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சார்பில் அவங்களுடைய மத்திய கிழக்கு நாடுகளுடைய கோஆர்டினேட்டரான மெக் பிராட் அப்படிங்கிறவர் இந்த மீட்டிங்க்கு அனுப்பப்பட்டிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஈரான் சைடுல இருந்து அவங்களோட ஃபாரின் மினிஸ்டரான கானி வந்து இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு தான் சொல்லப்படுது. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங்கில் பல்வேறு கோரிக்கைகளை ஈரான் முன்னாடி வச்சிருந்துருக்காங்க. இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போரோட அந்த சூட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஹவுதி கிளர்ச்சியாளர்களை கண்ட்ரோல் பண்ணுங்க, அவங்கள வந்து செங்கடல் பகுதியில் தாக்குதல் நடத்த விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் ஈரான் அரசாங்கம் அதை மறுத்துட்டதாகவும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டதாகவும் நம்பப்படுது. ஸோ ரெண்டாவதா அந்த சமயத்தில் ஜனவரி பிப்ரவரிலாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பேசஸ் மேலே சிரியாவிலையும் ஈராக்லையும் பெருமளவு தாக்குதல் நடந்துகிட்டு இருந்தது இல்லையா? இந்த தாக்குதலை எல்லாம் நிறுத்த சொல்லி ஈரான் கிட்ட கோரிக்கையாக வச்சிருந்துருக்குறாங்க. மூணாவது, எக்காரணம் கொண்டும் ஈரானும் அமெரிக்காவும் நேரடி மோதலில் ஈடுபடாமல் தவிர்க்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு ஈரான் அரசாங்கமும் ஒத்துக்கிட்டதா சொல்லப்படுது. சரி, ஓகே, நம்ம 2 பேரும் முடிஞ்ச அளவுக்கு நேரடி மோதல்ங்கிறத தவிர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் மீதி 2 கோரிக்கைகளையும் ஈரான் அரசாங்கம் ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரியல. அதே சமயம் ஈரான் பார்த்தீங்கன்னா காசாவில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீங்கள் வந்து கையெழுத்தாக வைங்க, நாங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க போல. பிப்ரவரி மாதம் நடந்த மீட்டிங்கில் இந்த 2 சைடுக்கும் எந்த ஒரு உடன்பாடும் ஏற்படாமல் போயிருக்குது. மெக்பிராட் வந்து அதுக்கப்புறம் இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண போகலையாம். ஸோ இதன் பிறகு தான் அமெரிக்க அரசாங்கம் ஹவுதிகள் மேலே தாக்குதல் நடத்தி இருந்திருக்கிறாங்க. கூடவே சிரியாவிலையும் ஈராக்லையும் அமெரிக்க நிலைகள் மேலே தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அவங்க மேலேயும் சில தாக்குதல்கள் அப்படிங்கிறத அமெரிக்க அரசாங்கம் நடத்தினதா சொல்லப்படுது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இந்த மீட்டிங்கில் ஒத்துப்போன ஒரே விஷயம், நேரடியாக இந்த போரில் ஈடுபடுறத தவிர்க்கணும், அதே மாதிரி நேரடி மோதல் எதையும் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுல தான். ஆனால் இஸ்ரேல் அரசாங்கம் இப்போ ஹெசபுல்லா மேலே போர் அறிவிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈரானுக்கு வேறு வழியே கிடையாது, ஏதோ ஒரு வகையில் அவங்களோட என்ட்ரி அப்படிங்கிறத கொடுக்கணும். நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதோ ஒரு வகையில் ஈரான் உள்ளே வர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அப்படி ஒருவேளை ஈரான் டைரக்டாக உள்ளே போனால் கண்டிப்பாக அமெரிக்கா கூட ஒரு நேரடி மோதலை தவிர்க்கிறது அப்படிங்கிறது நடக்காத காரியம். ஸோ இதனால தான் ஈரானோட குட்ஸ் போர்ஸினுடைய தலைவரும் இப்போ ஹெசபுல்லா தலைவரை சந்தித்து இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கா. அப்படி முடிஞ்ச அளவுக்கு ஈரான் வெளியே இருந்துக்கு தான் பார்க்குறாங்க. அதே சமயம் ஹெசபுல்லாவையும் இந்த போருக்குள்ளே சிக்க வைக்க ஈரானுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு போரை தவிர்க்க சொல்லி தான் ஹெசபுல்லா கிட்ட ஈரான் சொல்கிறதா நம்பப்படுது. ஆனால் இஸ்ரேல் அரசாங்கம் அதை கேட்காம ரொம்ப தாக்குதல் நடத்தினாலோ இல்லை ராஃபா மேலே ரொம்ப பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தினாலோ வேற வழியே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை வந்தால் மட்டும் இஸ்ரேல் கூட நேரடியாக ஒரு போரை அறிவிங்க, அதுவும் நீங்கள் முதல்ல அறிவிக்க வேண்டாம், இஸ்ரேல் ரொம்ப எஸ்கலேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் போரை அறிவிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இதனாலேயுமே கூட நசரல்லா நாங்களே தனியாக இந்த போரை சமாளிச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம் அப்படின்னும் நம்பப்படுது. ஸோ இனிமேல் இந்த விஷயத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சமீபத்தில் ஒரு மிசைல் ஒன்று சோதனை பண்ணி பார்த்துருக்குறாங்க. ரஷ்யன் மீடியாஸ் எல்லாமே இந்த மிசைல் வந்து ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலினுடைய முன்னோட்டமாக இருக்கலாம், ஸோ அதை நோக்கி தான் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இல்லை, இது சாதாரணமாக ஒரு பேலிஸ்டிக் மிசைல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஹவுதி கிளர்ச்சியாளர்களுமே பார்த்தீங்கன்னா ஹைப்பர்சானிக்னோ அதெல்லாம் எதுவுமே சொல்லலை, நாங்கள் ஒரு மிசைலை சோதனை பண்ணியிருக்கிறோம், இந்த மிசைல் ஆப்பிரிக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படிங்கிற ஒரு பகுதி வரைக்கும் போய் தாக்கக்கூடியது, மொத்த இந்திய பெருங்கடல்லையுமே இனிமேல் எங்களால் தாக்குதல் நடத்த முடியும் இந்த மிசைலை வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லைங்க, இங்கே ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதையும் பல கப்பல்களும் ஆப்பிரிக்காவை சுற்றிட்டு வர ஆரம்பித்தாங்க இல்லையா, அப்படி போகக்கூடிய கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றும் பொழுது இந்த கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படிங்கிற பகுதி வழியாக தான் சுற்றி வருவாங்க. ஸோ அதாவது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நாங்கள் செங்கடலில் தாக்குதல் நடத்துனதுனால எல்லா கப்பல்களும் இப்போ அந்த வழியாக போய்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் இனிமேல் எங்களால் அங்கேயும் இங்கிருந்தே தாக்குதல் நடத்த முடியும், அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புற மாதிரி தான் இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் வந்து இந்த மிசைல் எல்லாம் பயன்பாட்டுக்கு வரலை, இனி அது பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு குறைந்தது ஒரு சில மாதங்களாச்சும் ஆகும். ஸோ அது பயன்பாட்டுக்கு வந்து அதை பெரிய அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் இப்போதைக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயம்தான். ஆனால் வருங்காலத்தில் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அப்போ இதையே ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புங்கிறது நிறையவே இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ அமெரிக்காவுக்கும் உலக நாடுகளுக்கும் மத்தியில் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. ஸோ இதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் எங்கே போய் முடியும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உலக வர்த்தகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்து இதனால் ஏற்படுது அப்படிங்கும் பொழுது அதற்கு உலக நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.